ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1600வது எபிசோட் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த 1599 காலை மன்னா நிகழ்ச்சி வெளிவருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதில் வருகிற ஒவ்வொரு காலை மன்னா நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கோயம்புத்தூரில் இருக்கிற பெத்தேல் ஃபெய்த் பார்க் பைபிள் காலேஜினுடைய எங்களுடைய முன்னாள் டீனாக இருந்த பாஸ்டர் சி விக்டர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய அணுகி கேட்ட பொழுது அவர் சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன் என்று பகிர்ந்து கொண்டார்கள். எனவே இப்பொழுது நம்ம மத்தியிலே அருமையான பாஸ்டர் விக்டர் ஐயா தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான காலை நேரத்தில் காலை மன்னாவின் சார்பில் மறுபடியும் ஒரு விசை உங்களை வாழ்த்துகின்றேன். மன்னா எப்பொழுது தரப்பட்டது? மோசேயின் காலத்தில் யாத்ராகம் 16:31 மன்னா முதலாக பொழியப்பட்டதை நாம் அறிகின்றோம். அப்பொழுது பொழிந்த மன்னா தொடர்ந்து யோசுவாவின் காலம் வரையிலும் பொழிந்து கொண்டே இருந்தது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோடு கூட இந்த மன்னா பொழிவது நின்றுவிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது மறுபடியும் பாஸ்டர் மதன் அவர்களின் நாட்களில் மன்னா பொழிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த காலை மன்னாவை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. நாம் இப்பொழுது காலை நேர தியானத்திற்காக யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள வசனங்களை எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களில் முதலாவது அற்புதம், கானா ஊரில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அற்புதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர். இந்த முதல் அற்புதத்தை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் இப்படியாக எழுதுகின்றார். 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். 3ஆம் நாள் கல்யாணம் நடந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வாரத்தினுடைய 7 நாட்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அருமையான நாட்கள். 7 நாட்களில் எந்த நாட்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாத நாட்கள் என்று ஒன்று இல்லை. சரி, ஆண்டவர் எல்லா நாட்களையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நாட்களை குறித்து பயப்பட வேண்டாம். எல்லா நாட்களிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இவன் இந்த திருமணத்தை ஆயத்தம் செய்த மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை அழைத்தான், அவருடைய சீடர்களையும் அழைத்தான். இது ஒரு சிறப்பான காரியம். கல்யாணத்திற்கென்று அழைப்பு அங்கே இயேசுவிற்கு தரப்பட்டது. இயேசுநாதர் வந்த இடத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. அறிந்தோ அறியாமலோ இந்த மனிதன் இயேசுவை அழைத்தார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாணத்திற்கு போனார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டி இருக்கிறது. ஒரு கல்யாணம், வீடு பிரதிஷ்டை, அடுத்ததாக பிள்ளைகளுடைய படிப்பு முடித்து வேலையில் சேர்கின்ற தருணம், இப்படி அநேக நல்ல
நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் என்றால், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு பலியாகும்படியே வந்தவர். இந்த உலகத்திற்கு தன்னை ஜீவ பலியாக தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும்படி அதற்காகவே வந்தவர். அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், திருமணத்திற்கெல்லாம் வருவதற்கு எனக்கு நேரமில்லை, நான் வந்த ஊழியமே வேறு என்று சொல்லி. அப்படி இல்லை. எல்லா நல்ல நிகழ்வுகளிலும் ஆண்டவர் இருக்கும்படி விரும்புகின்றார். இந்த திருமணத்திற்கான அழைப்பு தரப்பட்ட உடனே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு கூட அங்கே போய்விடுகின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியம் நம்மை பரவசப்படுத்துகின்றது. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய எல்லா சிறப்பு நாட்களிலும் எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் அது பூரணமாய் நடைபெற வேண்டுமென ஆண்டவர் விரும்புகின்றார். வியாபாரத்தை தொடங்குகிறீர்களா, திருமண வாழ்க்கையை தொடங்குகிறீர்களா, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அங்கே இருந்து ஆசீர்வாதம் தருவார். அடுத்ததாக, இந்த கானாவூர் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை அந்த மனிதன் மிக சிரமப்பட்டு பொறுப்போடு கூட அவன் செய்திருப்பான். ஏன் என்று சொன்னால், யூதர்களுடைய திருமண விருந்துகள் குறைந்தது ஒரு வார காலத்திற்கு நடைபெறும். ஒரு வார காலத்திற்கு திருமண விருந்துகள் நடைபெறும் பொழுது எவ்வளவு உணவுகள் தேவைப்படும், எவ்வளவு திராட்சரசம் தேவைப்படும். ஆகவே இந்த கலாச்சாரம் ஏதோ கானாவூரில் மட்டும் இருந்தது என்று சொல்லி எண்ணிவிட வேண்டாம். நம்முடைய நாட்டிலே கூட திருமண விருந்துகள், திருமண நிகழ்ச்சிகள் அது அப்படியே தொடர்ந்து இருக்கின்றன. 5 நாட்கள் இருந்திருக்கிறது எனக்கு தெரிந்து. 3 நாட்கள் இப்பொழுது மெல்ல சுருங்கி 3 மணி நேரம் என்று ஆகிவிட்டது. ஆகவே இந்த மனிதன் மிக நேர்த்தியாக பொறுப்போடு கூட திருமணத்திற்கு எந்த விதமான குறைவும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி மிக உழைத்து பிரயாசப்பட்டு காரியங்களை முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ஏற்பாடுகளில் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த மனிதனால் பூர்ணமாய் செய்ய முடியவில்லை. எல்லாம் ஆயத்தம், ரெடி, திருமணம் நடந்து விட்டது. அடுத்தது விருந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது. அதாவது வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு பாதி பேருக்கு இல்லை. இது எப்படி என்றால், நம்முடைய விருந்துகளில் பாயசம் அல்லது கேக் ஏதோ வைத்து கொண்டே வருகிறார்கள். நம்முடைய இலைக்கு பக்கத்து இலையோடு கூட அந்த பாயாசமோ கேக்கோ நின்று விட்டது என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஆனால் நாம் வெளியே காண்பிக்காதபடி ஒரு புன்முறுவல் பூப்போம். அதே மாதிரி இங்கே பாதி பேருக்கு திராட்சரசம், மீதி பேருக்கு இல்லை. இனி இது விருந்தினுடைய இத்தனை நாளாவது என்று சொல்லி நமக்கு தெரியாது. விருந்து ஆரம்பித்து 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ எப்பொழுது ஆனது என்று நமக்கு தெரியாது. சரி, வாழ்க்கையில் குறைவுகள் வரும் பொழுது மனிதன் என்ன செய்வான்? தன்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்த உடனே, ஒரு வியாபாரத்தில் ஒரு குறைவு, திருமண வாழ்க்கையில் குடும்பத்திற்கு ஒரு தேவை, இது உடனே தனக்கு தெரிந்தவர்களிடத்திலே அதை கேட்டு பெறுவது வழக்கம். இந்த திருமண வீட்டாருக்கு மிகவும் தெரிந்தவர்கள் யார் என்றால், அந்த கல்யாணத்திற்கு போனதான மரியாள்,
இயேசுவின் தாயும் அங்கே இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். உடனே இந்த மனிதன் இயேசுவின் தாயிடம் சென்று குறையை சொல்லுகின்றான். ஏதாவது ஏற்பாடு செய்வாங்க, ஏதாவது அவர்கள் நமக்கு தருவார்கள், தனக்கு தெரிந்த இடத்தில் சொல்லி என்று. ஆனால் இயேசுவின் தாய்க்கு கூட என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே இயேசுவினிடம் அந்த விண்ணப்பத்தை வைப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுவதையும் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் பிரயாசப்பட்டு பல ஆண்டுகளாக ஜெபத்தோடு கூட அநேக காரியங்களை செய்திருப்போம். ஆனால் குறைவு வந்துவிடும். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நாம் என்ன செய்ய வேண்டாம், இந்த குறைவுகள் நெருங்கி வரும் பொழுது ஆண்டவரிடம் நாம் அதை குறித்து தெரியப்படுத்த வேண்டாம். அதற்கு தான் சொல்லுவது தினமும் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார். இங்கே வசனத்தில் மிக அருமையான ஒரு காரியம் இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், அது யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பிரியமானவர்களே, ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்விகள் நம்முடைய உலகத்திற்கு வேண்டுமானால் பொருந்தும். ஆனால் கர்த்தருடைய காரியம் என்று வரும்பொழுது கர்த்தர் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அவைகளின்படி நாம் செய்ய வேண்டும். செய்தால் ஆசீர்வாதம். நாம் இயேசுவிடம் போயிட்டு, என்ன நீங்கள் தண்ணீர் ஊற்ற சொல்லுறீங்களே, தண்ணீரை கொண்டு போய் திராட்சை ரசம் என்று எப்படி தருவது என்று சொல்லியெல்லாம் யோசித்தால் என்ன செய்வது? நான் நினைக்கின்றேன், அந்த வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் முதல் தர விசுவாசிகள் என்று. அவர்கள் போய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி தண்ணீரை கொண்டு வந்து கற்சாடிகளில் நிரப்புகின்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவைகளை எடுத்து வந்திருந்தவர்களுக்கு பரிமாறும்படி சொல்லுகின்றார். உடனே பரிமாறப்பட்டது. சுவையான திராட்சை ரசம் எல்லாருக்கும் கிடைத்தது. பிரியமானவர்களே, இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இயன்ற அளவு பிரயாசப்பட வேண்டும், இயன்ற அளவு உழைக்க வேண்டும், இயன்ற அளவு காரியங்களை செய்ய வேண்டும். பற்றாக்குறை வரும் பொழுது, தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவையை எப்படி நிவர்த்தி செய்யலாம், எப்படி சந்திக்கலாம் என்று சொல்லி மன உளைச்சல் அடைய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். உடனே இயேசுவனுடைய வார்த்தையின்படி செய்தார்கள். வந்திருந்தவர்களுக்கு முதல் தர திராட்சை ரசம் கிடைத்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ருசி இல்லாத காரியங்களை ஆண்டவர் சுவையுள்ளதாக மாற்றுவாராக. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவையற்ற காரியங்களை சுவை உள்ளதாக மாற்றும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.